நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம கிருபையை குறித்தே பார்க்க போறோம். ஆனா கிருபையின் வேறு பரிமாணத்தை குறித்து பார்க்க போறோம். வழக்கமா தேவனிடத்திலிருந்து நாம கிருபையை பெற்றுக்கொள்வதை குறித்து பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நாம கிருபை பெற்றவர்களாக நடந்து கொள்வதை குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி மத்தேயு 6வது அதிகாரம் வசனம் 14. மேத்யூ சாப்டர் 6 verse 14. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மன்னிப்பை குறித்து வெவ்வேறு வேத பகுதிகளை நாம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு தேவன் மன்னிப்பை குறித்து நமக்கு என்ன சொல்ல வர்றார்னா, நாம தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம அநேக குற்றங்கள் செய்திருந்தாலும் தேவன் நம்மை தயவாய் மன்னித்து நமக்கு கிருபை செய்திருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளாக அவரிடத்திலிருந்து கிருபை பெற்றவர்களாக நாம இந்த மன்னிப்பை அநேகருக்கு கொடுக்கும் போதுதான் நாம மற்றவர்களை அந்த கிருபையை உணர செய்ய முடியும் இல்லையா? நாம தேவனுடைய கிருபையை பத்தியும் அவருடைய அன்பை பற்றியும் அநேகருக்கு வார்த்தைகளால பறைசாற்ற நினைப்போம். ஆனா நாம மற்றவர்களுக்கு மன்னிக்கலனா நாம எப்படி கிருபைய நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க முடியும்? அதை நாம சிந்திச்சு பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்த பரமண்டல ஜெபத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு? மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்துல, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அந்தபடியாக தேவ சமூகத்துல நாம ஜெபிக்கும் போதே நாங்க எப்படி பிறருக்கு மன்னிச்சிருக்கிறோமோ அந்தபடியாகவே நீங்க எங்களுக்கு மன்னிங்கன்னு நம்மை ஜெபிக்க செய்திருக்கிறாரு. இதுல இருந்தே இந்த மன்னிப்புடைய அவசியம் நமக்கு தெரிய வருது இல்லையா? அப்படி நாம தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள நாம மற்றவர்களுக்கு தயவாய் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். இததான் நிருபங்கள் தோறும் அவருடைய சீஷர்களும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. கொலோசையர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி நம்மோடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாம தயவாய் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். தேவன் நம்ம மீது இருக்கிற குற்றம் குறைவுகளை பார்த்து நம்மை மன்னிக்காம போனா நாம கிருபையை பெற்று நம்ம இடத்துல மாற்றம் உண்டாயிருக்குமா? அதே போலதான நம்மோடு இருக்கிறவர்களுக்கு நாம மன்னிக்கும் போது அவர்களிடத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். அந்தபடியாக கிறிஸ்து நமக்கு தயவாய் மன்னித்தது போல நாம மற்றவர்களுக்கு மன்னிக்கணும். இந்தபடியாக மன்னிப்பு குறித்து வசனங்கள் நமக்கு சொல்வதனால அநேக முறை அதை நாம ஒரு கடமையாக எடுத்து செய்யறோம். இது பரிசேயரோட குணத்தை பிரதிபலிக்குது இல்லையா? ஆண்டவர் நம்மளை மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு, அதனால ஒருத்தரை மன்னிச்சிடணும்னு சொல்லிட்டு வாயின் அளவுல அவங்கள மன்னிச்சுட்டு இருதயத்துல முழுமையா அவங்கள மன்னிக்காதபடி கசப்ப வைத்திருக்கிறோம் இல்லையா? வெளியில பார்க்கும்போது சிரிச்சு பேசிட்டு உள்ளுக்குள்ள கசப்புணர்வோடு இருந்தோம்னா அது எப்படி மன்னிப்பாகும்? அந்தபடியான கசப்பு இருந்ததுன்னா அது தேவனுடைய கிருபைய இழந்து போக பண்ணுங்கிறத எபிரேயர் 12வது அதிகாரம் 15வது வசனம் நமக்கு காண்பிக்குது. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். அப்படியாக கிருபையை இழந்து போவதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருதயத்தில் இருக்கிற கசப்பு. இருதயத்துல கசப்பு இருக்கும் போது நம்முடைய ஜெபங்கள் கூட தேவனுடைய சமூகத்தை எட்டாது. அது மாத்திரம் இல்ல, எபேசியர் 4வது அதிகாரம் கடைசி பகுதி எடுத்துட்டோம்னா அங்கேயும் கசப்பை பற்றி சொல்லியிருக்கு இல்லையா? அந்தபடியாக நாம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாம இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா கோபத்துல நாம ஒருத்தருக்கு மன்னிக்காம அந்த கசப்பை உண்டு பண்ணிட்டோம்னா நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தையானது எழும்பும். ஆனா அப்படியான கெட்ட வார்த்தைகள் எழும்பாம பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை நாம பேசணும் இல்லையா? 29வது வசனம் சொல்லுது. அதற்கு மேற்படியா 30வது வசனத்துல, நாம மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியா இதனால துக்கப்படுத்துறோம்னு சொல்லுது. அப்படியாக கெட்ட வார்த்தை எழும்புகிற விதமாக நம்முடைய இருதயத்திற்குள்ளார சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் இல்ல எந்தவித துர்க்குணமும் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? மேற்படியா அந்த அதிகாரத்துடைய நிறைவு பகுதியில ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக நாம ஒருவருக்கொருவர் மன்னிப்பவர்களாக இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட நம்முடைய சகோதரன் நமக்கு குற்றம் செய்தால் அவனை 7 தரம் மன்னிக்கணுமான்னு கேட்டா 7 தரம் இல்ல 70 தரம்னு சொல்றாரு இல்லையா? அந்தபடியாக மன்னிப்புக்கு நாம கணக்கு பார்க்க கூடாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நாம
செய்கிற குற்றங்களுக்கு கணக்கு வழக்கில்லாம தேவன் மன்னிப்பு கொடுத்து நம்மை மனம் திரும்ப செய்யறதுக்கு வாய்ப்பை கொடுக்கிறார் இல்லையா? அந்த வாய்ப்பை நாம மற்றவருக்கு கொடுக்கறதான நாம கிருபையை பிரதிபலிக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதை நாம ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. அநேக நேரங்கள்ல இப்படி மன்னிக்காம இருதயத்துல கசப்பு இருக்கிறதுனால்தான் நம்முடைய வாழ்க்கையில கசப்பு காணப்படுது, நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாம போகுது. இதையே நீதிமொழிகள் 14 அதிகாரம் 10வது வசனம், இருதயத்தின் கசப்பு இருதயத்திற்கே தெரியும், அதன் மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான்னு சொல்லுது. அந்தபடியா நமக்குள்ளார கசப்பந்தா நம்மாலையும் சந்தோஷமா இருக்க முடியாது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அதனால நம்முடைய மகிழ்ச்சிக்கு இன்னொருத்தர் உடந்தையாக முடியாது. இதை நாம தெளிவா புரிந்து கொள்ளணும். இதையெல்லாம் அறிந்து கொண்டு நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், நமக்கு தேவன் எப்படி மன்னித்தாரோ அந்தபடியாக மன உருக்கத்துடன் உண்மையா மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். இருதயத்தில் இருக்கிற கசப்பை வெளியே எடுத்து போடக்கூடிய கிருபையுள்ளவர்களாக இருக்கணும். அப்பதான் நாம கிருபை பெற்றுக்கொண்டதற்கான அடையாளத்தை காண்பிக்கிறோங்கிறத ஒரு நாளும் நாம மறந்து விடக்கூடாது. இந்தபடியாக இரக்கமுள்ளவர்களாகவும் மன ஒழுக்கமுள்ளவர்களாகவும் இருக்கணுங்கிறத தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. அந்தபடியாக தேவன் நம்முடைய தப்பிதங்களை தயவாய் மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன ஒருக்கமாயும் இரக்கமாயும் மன்னிக்கிறதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, மன்னிப்பை குறித்து அநேக முறை எங்களுக்கு காரியங்களை வெளிப்படுத்திருக்கீங்க தகப்பனே. ஆனாலும் அநேக முறை நாங்கள் மன்னிக்கிறதுக்கு தவறி இருக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் உண்மையாகவே மன இரக்கத்துடனும் உருக்கத்துடனும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. அப்படியாய் நாங்கள் உங்களிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் மற்றவர்களுக்கு அந்த கிருபையை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. அந்தபடியாய் உண்மையாய் மற்றவர்களை மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. எந்த ஒரு கசப்பும் இல்லாத இருதயமாய் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலுங்க ராஜா. நாங்க உங்க கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறும் எங்களுக்குள்ளார எழும்பாதபடி தேவரீர் எங்களை காத்தரலுங்கப்பா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.